ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு தொடங்க போகிற தேர்டு டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக கட்டாயம் இந்தியா தான் வின் பண்ணோம். எங்கள் தப்பெல்லாம் திருத்திட்டு கண்டிப்பாக நாளைக்கு தொடங்க போகிற போட்டியில் நாங்கள் கம்பேக் கொடுப்போம். எங்கள் அணியில் சில பல சேஞ்சஸ்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணிக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். நாளைக்கு தொடங்கும் போது போட்டி குறித்தும் இன்னைக்கு காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நாளைக்கு போட்டி தொடங்குதுங்க. இணையத்துக்கெல்லாம் தொடங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கெலாம் போட்டி தொடங்குதுங்க. நம்ம அப்போ தான் எழுந்துப்போன்னு நினைக்கிறோம். நீங்கள் எழுந்ததுக்குள்ளே போட்டி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம். அது குறித்து இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கௌதம் கம்பீர் முதல் போட்டி வெற்றி பெற்றது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. செகண்ட் போட்டி தோல்வி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக செகண்ட் போட்டியில் நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணுமோ அதெல்லாம் திரித்துட்டு கண்டிப்பாக அடுத்த நாளைக்கு தொடங்க போகிற போட்டியில் எங்களோட ஆதிக்கத்தை செலுத்தி நாங்கள் போட்டியை வென்றுவோம். எங்களுக்கு வென்றால் மட்டும்தான் நாங்கள் இந்த தொடரில் நீடிக்க முடியும். ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்லையும் நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்க முடியும். அதனால் காபால் எங்களுக்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது, அது அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் பேசியிருக்காப்புல. அவர் பேசுறதுலேயே பார்த்தா சின்ன ஒரு கான்ஃபிடன்ட் தெரியுதுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லலாம், என்ன தான் இந்திய அணி செகண்ட் டெஸ்ட் போட்டி தோத்துட்டாங்க, தேர்டு தோற்றுருவாங்க, அப்படிலாம் இல்லை. இந்திய அணி கம்பேக் கொடுக்கறதுல சூப்பரான ஒரு அணி தான். கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க. சில சொன்னார் பாருங்கள், சில பல தப்புகள் இருக்குது. அந்த தப்பை மட்டும் திருத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு அணி தாங்க. அது எந்த கிரவுண்டாக இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், எந்த கிரவுண்டில் இந்திய அணி அந்த சின்ன சின்ன தப்பை திருத்தினா கண்டிப்பாக வெற்றி பெறும். அதனால் நாளைக்கு போட்டி கண்டிப்பாக ரொம்ப ஒரு சவாலான போட்டிங்க. ரெண்டு அணிக்குமே சவாலான போட்டிங்க. நாளைக்கு இந்தியா தோற்றா கூட இந்த தொடர்லேருந்து வெளியே போன மாரி, ஆஸ்திரேலியா தோற்றா கூட இந்த தொடர்ந்து கிட்டத்தட்ட வெளியே போன மாதிரி. ஏன்னா அடுத்த ரெண்டு போட்டியில் ஒன்று வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க யாராக இருந்தாலும். அதனால் கண்டிப்பாக நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு அடுத்த போட்டின்றது ஒரு வாய்வாசாவா போட்டின்னு சொல்லலாம். கௌதம் கம்பீர் நல்லா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாருங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, கௌதம் கம்பீர் மேலே நிறைய விமர்சனம் வந்துட்டுருக்கு. ஸ்ரீலங்கா சீரீஸ் தோத்தாங்க, அப்புறம் நியூசிலாந்து நம்பிக்கிட்டே நம்ம நாட்டில் வந்து நம்மளை சீரீஸ் அடிச்சாங்க. அது போல் நிறைய ஒரு பேட் ரெக்கார்டு இருக்குது. திருப்பி இதுவும் தோத்துட்டா கௌதம் கம்பீர் மேலே எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி அவர் முதலேருந்து தூக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதனால் கண்டிப்பாக கௌதம் கம்பீருக்கு ஒரு முக்கியமான தொடர், இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான தொடர். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்திய அணி வீரர்கள் என்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரான்னு சொன்னால், சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன எடுத்துகிட்டு வரான்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவல் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். கண்டிப்பாக நான் பிளேயிங் லெவலுக்கு எங்கள் சேனலில் போடுறேன். அதனால் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபுள் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.